ஹாய், குட் மார்னிங் காய்ஸ். இங்கே பாருங்க, சிம்மி பாடி எல்லாமே இப்படி தான் உருட்டி அடிக்க சொல்லித்தரேன். உருட்டி அடிக்க இப்போ வந்து நான் ஜிம்மி தைக்கிறேன். இது பாருங்க, உருட்டி இது பாருங்க, உருட்டி உருட்டி அடிக்கிறது இப்படி தான். உருட்டி அடிக்க தெரிலங்கிறீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இப்படி உருட்டி இப்படி அடிக்கணும்டா. இது பாருங்கள், 1/4 இன்ச்சு இப்படி மடிச்சுக்கணும். நல்லா பாருங்கள், 1/4 இன்ச்சு இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி உருட்டி அடிக்கணும். இது பாருங்கள், குட்டியோண்டா உருட்டணும். இது பாருங்கள், 2 பிசுறு இல்லாமல் உருட்டணும். உருட்டி அடிக்கிறது இப்படி தான். பாடி பாவாடை, சிம்மி, பாடி எல்லாமே இப்படி தான் உருட்டி அடிக்கணும். இங்கே பாருங்கள், புரியுறதா? பாருங்கள், உருட்டி அடிக்கிறது. உருட்டி தைக்கிறது தெரியலங்கிறீங்க இல்லையா? இப்படி தான் ஒரு மடிப்புக்கு 2 மடிப்பாக மடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோது மடிக்கிறேன். இது பாருங்கள், பாயிண்டாக மடிக்கிறேன்டா. பாயிண்டாக இத்தனை. ஆமாம்மா, இத்தனை மடிங்க. இது பாருங்க, குட்டியாக மடிக்கிறேன். நிறையா மடித்தா வராது. இது பாருங்க, பாயிண்டாக இன்ச்சா எப்படி இருக்கு உருட்டி அடிக்கிறது. இது பாருங்க, உருட்டி தைக்கிறது தான். இன்ச்சா உருட்டி தைக்கணும். இது பாருங்க, சிம்மி உருட்டி தைத்தல் அப்படி என்றால் இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி தைக்கணும். இப்போ மேம் வந்து மேம் நான் நல்லா தைப்பேன்ல, நான் ஏன் கடன்னு உருட்டக்கூடாது? உங்களுக்காக தானே வீடியோ போடுறேன். அதனால குட்டியாக உருட்டி இப்படி தான் செய்யணும்னு காட்டுறேன். புரியுதுங்களா? கடன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அடித்து தைச்சிட்டு போயிட்டுருக்கலாம். அது வந்து என் தேவைக்கு தைக்கிற வேலை. இது வந்து உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். இங்கே பார்த்தீங்களா, உருட்டி தைக்கிறது அழகா. பாருங்கள், எப்படி கழுத்து உருட்டி தைச்சிருக்கேன் பாருங்கள். கழுத்து மட்டும் இப்போ உருட்டி தைச்சிருக்கோம். எவ்வளோ அழகாக உருட்டி தைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போது ஆமுல் சைடு உருட்டி தைக்க போகிறோம். கவனிங்க, ஆமுல் சைடு உருட்டி தைக்க போகிறோம். ஆமுல் சைடு வரும். எப்படி பாயிண்டாக உருட்டி தைக்கணும். பாருங்கள்,
பாயிண்ட்டாக இப்படி உருட்டி தைச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.